ஏளனமாக பேசிய தம்பி, மனமுடைந்து போன அண்ணன் வெறிச்செயல். ஏதும் இல்லாத உங்களுக்கு அப்படி என்ன பண தேவை இருக்கிறது என கிண்டல் செய்த தம்பியின் மனைவி. சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்த அண்ணன் செய்த பயங்கர சம்பவம். தம்பியையும் அவரின் கர்ப்பிணி மனைவியையும் கழுத்தறுத்து கொன்ற கொடூரம். நடந்தது என்ன? வழக்கம் போல தம்பி அந்த வார்த்தையை சொன்னதும் கோபத்துல கொதித்து போன அண்ணன் தம்பியை அடிச்சு கீழே தள்ளி அவரை கொடூரமா கழுத்து அறுத்தாரு. தடுக்க வந்த அவருடைய கர்ப்பிணி மனைவியும் சரமாரியா வயிற்றிலேயே குத்தி கொன்னு தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாரு ஆதில் கான். அப்படி என்னதான் தம்பி சொன்னாரு? இப்படி ஒரு கொடூர கொலை செய்ய காரணம் என்னன்னு போலீசார் விசாரணை செய்ததுல வெளியாச்சு மனதை உலுக்கிய பயங்கர சம்பவம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பாதபஸ்தி மீர் சவுக் சுல்தான்புரா பகுதியை சேர்ந்தவங்க இக்பால் கௌசியா பேகம் தம்பதி. இவங்களுக்கு ஆதில் கான், ஃபாசில் கான், அகில் கான்னு 3 மகன்கள் உள்ள நிலையில 3 பேருக்குமே திருமணமாகி 3 பேரும் தனித்தனியா குடும்பம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதுல மூத்த பையன் ஆதில் கான் கேப் டிரைவரா பணியாற்றிட்டு வந்தாரு. இவருக்கு குழந்தைகள் இல்லாததால ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததா சொல்லப்படுது. இளைய மகன் அகில் கான், அஜ்மீரா பேகம் தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ள நிலையில அஜ்மீரா பேகம் 4 மாத கர்ப்பிணியா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில வறுமையில வாடின ஆதில் கான் அப்பப்போ தம்பி அகில் கான் கிட்ட கடன் வாங்கினதா சொல்லப்படுது. கடன் வாங்குறதும் திருப்பி கொடுக்கறதுமா இருந்த நிலையில எப்போ கடன் வாங்க போனாலும் தம்பி அகில் கான், உனக்கு என்ன செலவு இருக்கு, குழந்தையா குட்டியா அப்படின்னு ஏளனமா பேசினதா சொல்லப்படுது. இப்படி தனக்கு குழந்தை இல்லைன்னு பேசின எல்லா கிண்டல் கேலியையும் பொறுத்துக்கிட்ட ஆதில் கான், பரவாயில்ல தன்னுடைய தம்பி தானே பேசுறான்னு அமைதியா வந்துடுவாருன்னு சொல்லப்படுது. இது ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை அகில் கான் குழந்தை இல்லைன்னு கிண்டல் பண்ணாலும் ஆதில் கான் பொறுத்துக்கிட்டு போனதா சொல்லப்படுது. இப்படி ஒரு நாள் ஆதில் கான் பண தேவைக்காக தம்பி அகில் கானை பார்த்து 1 வாரத்துக்குள்ள திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி கடன் கேட்டிருக்காரு. அவரும் வழக்கம் போல குழந்தை குட்டி இல்லாத உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் தேவைன்னு கேட்டு கடனா 7000 ரூபாயை கொடுத்ததா சொல்லப்படுது. சொன்ன கால அவகாசம் முடிஞ்சும் ஆதில் கடனை திருப்பி தரலன்னு சொல்லப்படுது. இதனால கடன் தொகையை திருப்பி கேட்டு மறுபடியும் அகில் கான் ஆதில் கானை குழந்தை இல்லைன்னு கேவலமா பேசினாருன்னு சொல்லப்படுது. இதனால மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்த ஆதில் கான் தம்பி இப்படி தனக்கு குழந்தை இல்லைன்னு கேலி செய்யறத நினைச்சு கோபப்பட்டிருக்காரு. இரவு முழுக்க தூங்காம தம்பி பேசுனதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆதில் கான், இவனுக்கு 4 குழந்தைங்க இருக்கிறதுனால தானே எப்ப பார்த்தாலும் நமக்கு குழந்தை இல்லைன்னு சுட்டி காட்டுறான்னு, இனிமேல் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு விடிய விடிய வெறி பிடிச்சாப்புல இருந்திருக்காரு. மறுநாள் விடிஞ்சதும் ஒரு கத்தியை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போயிருக்காரு ஆதில். அங்க போன உடனே கடன் காசு 7000 ரூபாயை கேட்டு அகில் மறுபடியும் கிண்டலும் கேலியும் பண்ணதா சொல்லப்படுது. ஏற்கனவே கடும் கோபத்துல இருந்த ஆதில் மின்னல் வேகத்துல எதிரில நின்ன அகில கீழே சாச்சு மேல ஏறி உட்கார்ந்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கரகரன்னு அறுத்துட்டாரு. இதை தடுக்க வந்த அகிலுடைய கர்ப்பிணி மனைவி அஜ்மீரா பேகத்தையும் சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ் 2 சிறப்பு குழுக்களை அமைச்சு சிசிடிவி காட்சிகளோட செல்போன் சிக்னலையும் வச்சு ஆதில் கானை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.